ശ്ലോകം 16. പുരാശ്രുതം മയാ സ്വാമിൻ പാണ്ഡവാ വൈ വനേ സ്ഥിത മുനീനാമാശ്രമേ പുണ്യേ പാഞ്ചാല്യാ സഹിതാസ്തദാ. പുരാശ്രുതം മയാ സ്വാമിൻ പാണ്ഡവാ വൈ വനേ സ്ഥിതാഃ മുനീനാം ആശ്രമേ പുണ്യേ പാഞ്ചാല്യാ സഹിതാഃ തദാ. സ്വാമി ഭരദ്വാജ മഹർഷേ, ഞാൻ മുന്നാലെ ഓൾറെഡി കേട്ടിരിക്കേൻ. പാണ്ഡവ മുന്നാലെ പാഞ്ചാലിയോട് കൂടിയിട്ട് വനത്തിലെ മുനികളോട് പുണ്യ ആശ്രമങ്ങളിലെ വാഴ്ന്ന കഥയെ. ശ്ലോകം 17. ഗദാസ്തേ മൃഗയാം പാർത്ത ഭ്രാതര പഞ്ച ഏവതേ ദ്രൗപദീ സംസ്ഥിതാ തത്ര മുനീനാമാശ്രമേഷു വേ. ഗദാഃ തേ മൃഗയാം പാർത്ത ഭ്രാതരഃ പഞ്ച ഏവതേ ദ്രൗപദീ സംസ്ഥിതാ തത്ര മുനീനാം ആശ്രമേഷു വേ. ഒരിക്ക அந்த சகோதரர்கள் பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் கூடி நாயாட்டுக்கு போனா. திரௌபதி முனிகளோடு புண்ணிய ஆசிரமத்திலையும் இருந்தா. ശ്ലോകം 18. ദൗമ്യോ ത്രിർഗാലവ പൈലോ ജാബലിർ ഗൗതമോ ഭൃഗു ച്യവനശ്ചാത്രിഗോത്രശ്ച കണ്വശ്ചൈവ ജദുക്രതു. ദൗമ്യഃ അത്രിഃ ഗാലവഃ പൈലഃ ജാബാലിഃ ഗൗതമഃ ഭൃഗുഃ ച്യവനഃ ച അത്രിഗോത്രഃ ച കണ്വഃ ച ഏവ ജദുഃ ക്രതുഃ. ദൗമ്യൻ, അത്രി, ഗാലവൻ, പൈലൻ, ജാബാലി, ഗൗതമൻ, ഭൃഗു, ച്യവനൻ, അത്രിഗോത്രൻ, കണ്വൻ, ജദു, ക്രതു. മനോരമ இப்படி சொல்லிட்டு போறா. அதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோமே. பரத்வாஜ முனிட்ட சொல்லறத கேட்டுட்டு இருக்கோம். ശ്ലോകം 19. വീതിഹോത്ര സുമന്തുശ്ച യജ്ഞദത്തോദവത്സല രാശാസന കഹോടശ്ച യവക്രീര്യജ്ഞകൃത്ക്രതു. വീതിഹോത്രഃ സുമന്തുഃ ച യജ്ഞദത്തഃ അദവത്സലഃ രാശാസനഃ കഹോടഃ ച യവക്രീഃ യജ്ഞകൃത് ക്രതുഃ. വീതിഹോത്രൻ, സുമന്തു, യജ്ഞദത്തൻ, വത്സലൻ, രാശാസനൻ, കഹോടൻ, യവക്രി, യജ്ഞകൃത്ത്, ക്രതു. ഇതെല്ലാം മുനികളോട് പേരാക്കുമേ ചൊല്ലിണ്ടിരിക്ക. ശ്ലോകം 20. ഏതേ ചാന്യേ ച മുനയോ ഭാരദ്വാജാദയ ശുഭ വേദപാഠയുധാ സർവേ സംസ്ഥിതാശ്ചാശ്രമേ സ്ഥിതാ. ഏതേ ച അന്യേ ച മുനയഃ ഭാരദ്വാജ ആദയഃ ശുഭാഃ വേദപാഠയുധാഃ സർവേ സംസ്ഥിതാഃ ച ആശ്രമേ സ്ഥിതാഃ. இப்படி இருக்கிற முனிகள் எல்லாரும், பரத்வாஜன் தொடங்கின வேறையும் முனிகளும் அந்த ஆசிரமத்துல வேதத்தை படிச்சுண்டு வேத படனத்துல முழுகி இருக்கிற அந்த முனிகளோட கூட்டத்துல இருந்தா. நிறைய முனிகள் எல்லாம் அந்த ஆசிரமத்துல பாஞ்சாலி வசிச்சுட்டு இருந்த ஆசிரமத்துல வேத படனம் படிச்சுட்டு இருந்தா. அந்த முனிகளோட பேரெல்லாம் ஆக்கம் இப்போ മനോരമൈ ഭരദ്വാജ മുനിട്ട ചൊല്ലിട്ട് இருக்கிறா. ശ്ലോകം 21. ദാസീഭി സഹിതാ തത്ര യാജ്ഞസേനീ സ്ഥിതാ മുനേ ആശ്രമേ ചാരു സർവാംഗീ നിർഭയാ മുനി സംവൃതേ. ദാസീഭിഃ സഹിതാ തത്ര യാജ്ഞസേനീ സ്ഥിതാ മുനേ ആശ്രമേ ചാരു സർവാംഗീ നിർഭയാ മുനി സംവൃതേ. மகர்ஷே, திரௌபதியும் தாசிகளோடு கூடி அங்க இருந்தா. அழகாயிருக்கிற திரௌபதி அந்த முனிகளோட ஆசிரமத்துல பயமில்லாம வாழ்ந்தா. ശ്ലോകം 22. പാർത്താ മൃഗാനുഗാസ്താവത്
പ്രയാദാശ്ച വനാദ്വനം ധനുർബാണധരാ വീര പഞ്ചവൈ ശത്രുതാപന. പാർത്ത മൃഗ അനുഗാഹ താവത് പ്രയാദാഹ ച വനാത് വനം ധനുഃ ബാണധരാ വീരാഹ പഞ്ച വൈ ശത്രുതാപനാഹ. ശത്രുക്കളെ இல்லாம பண்ற பாண்டவர்கள் 5 பேரும் கையில வில்ல வச்சுண்டு மிருகங்களை பின்தொடர்ந்து வனம் வனமா காடு காடா சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா. நிறைய வனங்களுக்கு போய் இப்படி மிருகவேட்டை நடத்திட்டு இருந்தா. ஸ்லோகம் 23. தாவத் சிந்துபதி ஸ்ரீமான் மார்கஸ்தோ பல சம்யுத ஆகதச்சாஸ்ரமாப்யாசே ஸ்ருத்வாது நிகமத்வனிம். தாவது சிந்துபதிஹி ஸ்ரீமான் மார்கஸ்தஹ பலசம்யுதஹ ஆகதஹ ச ஆஸ்ரம அப்யாசே ஸ்ருத்வாது நிகமத்வனிம். அந்த டைம்ல சிந்து ராஜாவா இருக்கிற ஜெயத்ரதன் அந்த வழியா போனார். வேத மந்திரங்கள் சொல்றத கேட்டுண்டு அவரு ஆசிரமத்துக்கு பக்கத்துல போனார். ஸ்லோகம் 24. ஸ்ருத்வா வேதத்வனிம் ராஜா முனீனாம் பாவிதாத்மனாம் உத்ததாரரதாதூர்ணம் தர்ஷனாகாம்சயா நிருபா. ஸ்ருத்வா வேதத்வனிம் ராஜா முனீனாம் பாவித ஆத்மனாம் உத்ததார ரதாதூர்ணம் தர்ஷன ஆகாம்சயா நிருபா. ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிற பாவித ஆத்மனா அப்படி இருக்கிற மகர்ஷிகளோடு வேத கோஷணத்தை கேட்டுட்டு ராஜா அந்த மகர்ஷிகளை தரிசிக்கிறதுக்கான ஆசையோடு கூட்டிட்டு ரதத்திலேருந்து கீழே இறங்கினார். ஸ்லோகம் 25. யதா நிரகமத்தத்ர ப்ருத்யத்வய சமன்வித வேத பாடயுதான் வீக்ஷ்ய மனீனுத்யம சம்யுத. யத ஆநிரகமத்தத்ர ப்ருத்யத்வய சமன்விதः வேத பாடயுதான் வீக்ஷ்ய மனீன் உத்யம சம்யுதः. கூட வந்த சைன்யங்களை எல்லாம் நெகத்தி நிப்பாட்டிண்டு 2 சேவகர்களை மட்டும் கூட்டிண்டு ஆசிரமத்துக்கு போனார் சிந்து ராஜாவா இருக்கிற ஜெயத்ரதன். வேத படனத்துல மூழ்கி இருக்கிற முனிகளோடு கிட்டக்க போய் நின்னார். ஸ்லோகம் 26. கிருதாஞ்சலி புடஸ்வாமின் சம்ஸ்திதோத ஜெயத்ரத ஆஸ்ரமே முனிபிர்ஜுஷ்டே பூபதி சம்விவேஷः. கிருதாஞ்சலி புடः சுவாமின் சம்ஸ்திதः அத ஜெயத்ரதः ஆஸ்ரமே முனிபிஹி ஜுஷ்டே பூபதிஹி சம்விவேஷः. கைய கூப்பி தொழுதுண்டு ராஜா சொன்னார், முனிகளே, ராஜாவா இருக்கிற ஜெயத்ரதன் தா வந்திருக்கேன் அப்படின்னு தன்னைத்தான் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டார். എന്നിട്ട് മുനികളെല്ലാം കൂടി இருக்கிற அந்த ஆசிரமத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணினார். ஸ்லோகம் 27. தத்ரோபவிஷ்டம் ராஜானம் திரஷ்டுகாமா ஸ்திரியஸ்ததா ஆயயுர்முனி பார்யாஸ்ச கோயமித்யப்ருவன் நிருபம். தத்ரஹ உபவிஷ்டம் ராஜானம் திரஷ்டுகாமாஹ ஸ்திரியஹ ததா ஆயயுஹு முனிபார்யாஹ ச கஹ அயம் இதி அப்ருவன் நிருபம். அங்க வந்து சேர்ந்த ராஜாவை ഒന്ന് பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டுண்டு ஏது ராஜாவாக்கும் இங்க வந்திருக்கார் அப்படின்னு நினைச்சுண்டு முனி ஸ்திரீகள் எல்லாம் அங்க வந்தா. ஸ்லோகம் 28.
താസാമധ്യേ വരാരോഹ യാജ്ഞസേനീ സമാഗത ജയദ്രഥേന ദൃഷ്ടാ സാ രൂപേണ ശ്രീരിവാപരാ. താസാമധ്യേ വരാരോഹ യാജ്ഞസേനീ സമാഗത ജയദ്രഥേന ദൃഷ്ടാ സാ രൂപേണ ശ്രീഹി இவ அபரா. அப்படி முனிபத்னிகள் எல்லாம் ஓடி வந்தாலே அவளோட கூட்டத்துல யஜ்ஞசேன புத்திரியும் அதி அழகியுமாயிருக்கிற திரௌபதியும் இருந்தா. அழகில லக்ஷ்மி தேவி ஆக்குமோ அப்படின்னு தோணரா மாதிரி இருக்கிற அந்த திரௌபதிய ஜெயத்ரதனும் பார்த்தா. பஞ்சபாண்டவர்களோடு மனைவியான அந்த திரௌபதிய ஜெயத்ரதன் பார்த்தார். ஸ்லோகம் 29. தாம் விலோக்யாசிதாபாங்கே தேவகன்யாமிவாபராம் பப்ரச்ச நிருபதீர்தௌம்யம் கேயம் ஷியாமாவரானனா. தாம் விலோக்ய அசிதாபாங்கே தேவகன்யாம் இவ அபராம் பப்ரச்ச நிருபதிஹி தௌம்யம். கேயம் ஷியாமாவரானனா. தேவகன்யகை மாதிரி இருக்கிற நல்ல அழகான கருநீல கண்ணு இருக்கிற அந்த அழகிய பார்த்துட்டு ராஜா கேட்டார், ஆராக்கும் இந்த அழகி? கருப்பு கலர்ல இருக்கிற அழகி யாரு? ஸ்லோகம் 30. பாரியா கஸ்ய சுதா கஸ்ய நாம்னா காவரவர்ணினி ரூபலாவண்ய சம்யுக்தா சஜீவ வசுதாம் கதா. பாரியா கஸ்ய சுதா கஸ்ய நாம்னா காவரவர்ணினி ரூபலாவண்ய சம்யுக்தா சஜீவ ஷஜி இவ வசுதாம் கதா. இவள் ஆரோடு மனைவியாக்கும் ஆரோடு புத்திரியாக்கும்? இந்த அழகியோட பேர் என்னவாக்கும்? பூமியில வந்து சேர்ந்திருக்கிற அப்சர கன்யகையாக்குமோன்னு தோணரா மாதிரி இருக்கிற அழகி இவள் ஆறு?